ஹாய் கைஸ், இப்போ 2 ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு பைப் லைன் அடிச்சிருக்கிறோம். பேஸ் கிளாம்ப் வேணான்ட்டாங்க, அதனால் பேஸ் கிளாம்ப்லாம் வால்லே அடிச்சிருக்கோம். இப்போ கிளாம்ப் பாருங்கள், இது 2 மோட்டர் லைனு. இது வந்து நல்ல தண்ணி, இது 6 மோட்டர் போர் தண்ணி, உப்பு தண்ணி. இது 2 ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு, இது 2 செகண்ட் ஃப்ளோருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு லைன் அடிச்சிருக்கோம். லைன் வந்து கிட்ட வரணும், ஓப்பன் டைப்பில் வேணாம் அப்படிங்கிறதுக்காக அடிச்சிருக்கிறோம். அப்புறம் ஷூ போட்டு அப்படி வளைச்சி எடுத்துருக்கிறோம். இது வந்து ஷூ போட்டு வெளியே வளைச்சி எடுக்கலான்றதாக மேலே பக்கத்துலேயே ஒரு தென்னை மரம் இருக்கிறதுனால இது வந்து மட்டை விழுந்து பைப் உடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா மேலே ஏறி சாரத்துலேருந்து பண்ண முடியாது. ஹைட்டு இவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்க, அதனால் சாரத்துலேருந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னன்னா காடி எடுத்து எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். பேஸ் கிளம்பு கூட போடல, இதில் மரத்தடியில் இருக்கிறதுனால ஏதோ உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் கிளம்பு கூட போடல. போட்டு ஷூ போட்டு வளைச்சி எடுத்துரு, 2 ஷூவு, ஒரு டீ, ஒரு ஷூவு, மறுபடியும் ஒரு 2 ஷூவு, ஒரு கப்ளிங் போட்டு அப்படி போய் ஃபிக்ஸ் பண்ணி. இங்கே ஒரு பாத்ரூம் வருது, நல்ல தண்ணி உப்பு தண்ணி இந்த பாத்ரூமுக்கு. இது வந்து உப்பு தண்ணி டேரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் போகிற மாதிரி. இது வந்து கிச்சனுக்கு மட்டும் உப்பு தண்ணி போகிற மாதிரி. இது மேல் கிச்சனுக்கு, இது கீழ் கிச்சனுக்கு தண்ணி வந்து நான் உப்பு தண்ணி மட்டும் போகிற மாதிரி கொடுத்துருக்கு. பாத்ரூம் மட்டும் நல்ல தண்ணி உப்பு தண்ணி கேட்டுருக்குறாங்க. இது மட்டும் லைன் தண்ணியாக அடித்து எடுத்துடுவோம் பாருங்கள். நான் கீழே என்ன ஒர்க் முடிஞ்சோன்னா அதை அப்டேட் பண்ணுறேன். மேலே வந்து 1.5க்கு 1 ரெடியூசர் போட்டு எடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த வந்து 2மே ப்ரெஷர் நல்லா கிடைக்குங்கிறதுக்கு 1.5க்கு 1 ரெடியூசர் போட்டு கிளாம்ப் போட்டு பைப் அடிச்சு எடுத்துருக்குறோம். பாருங்கள், போட்டிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். இப்போ 5 அடிக்கு 7 அடிக்கு பிட்டு போட்டிருக்குறோம், 7 அடிக்கு 1.5 அடி பிட்டு போட்டிருக்குறோம். மேலே டேங்கில் 5 அடி பண்ணுறது எல்லாமே 1.5 இன்ச்சு பைப்பு தான். டெலிவரியிலேருந்து கீழே அந்த ரெடியூசர்லேருந்து மட்டும் தான் 1 இன்ச்சு ஃபுல்லாக போய் டேப் மாற்றுறது எல்லாமே